ஏன் இவ்வளவு கஷ்டமானதா இருக்கு? அவ்வளவா யாரும் சந்தோஷமா இருக்கிறதே இல்ல. நினைச்ச எதுவும் நடக்கிறதே இல்ல. புடிச்சவங்க யாரும் கூட இருக்கிறதே இல்ல. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நினைச்சு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது, வாழ்க்கை கஷ்டமானதா தான் இருக்கும். இந்த உலகத்துல நெறைய பேரு சந்தோஷம், நிம்மதி இல்லாம தான் வாழ்க்கைய நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம 2 விஷயத்த பிரிக்கணும். ஒண்ணு நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க விஷயம். இன்னொன்னு நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம். ஸோ நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க விஷயத்துல தப்பு நடக்குதா? இல்ல நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துல தப்பு நடக்குதா? எந்த விஷயம் வந்து நம்மள வந்து பாதிக்குது? எந்த விஷயத்த நினைச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க விஷயத்த நினைச்சு நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கோமா? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துல நடக்கிற தப்புக்காக நம்ம வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்கோமா? நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்க விஷயத்துல தப்பு நடந்துச்சு அப்படின்னா, நம்ம அத சேஞ்ச் பண்ணிக்கணும். நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துல தப்பு நடக்குது அப்படின்னா, அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. என்னால நெறைய பணம் சம்பாதிக்க முடியல. என்னோட ஃபேமிலி வந்து என்னால ஒழுங்கா பாத்துக்க முடியல. என்னால ஒரு புது வீடு கட்ட முடியல. எனக்கு புடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட பணம் இல்ல. நான் நெறைய சம்பாதிக்க நெறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா, அதெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம உழைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. அந்த உழைப்பு வந்து நம்ம உண்மையா தானே உழைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட டைம வேல்யூபிளா தானே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்கல. இப்ப அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கலையே தவிர, நம்ம அந்த வேலைய சும்மா பார்க்கல. உண்மையா தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு நாள் அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அந்த பலன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயம். இப்ப நம்ம எப்படின்னா வேலை பார்க்கலாம். நல்ல விதமா வேலை பார்க்கலாம். நம்மளோட உழைப்பு மட்டும் தான் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப நம்மளோட உழைப்புல நம்ம எந்த தப்புமே பண்ணல. நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துல தான் தப்பு நடக்குது. அப்படிங்கிறப்போ நம்ம அத நினைச்சு கவலைப்படக்கூடாது. கவலைப்படுற சூழ்நிலை தான் கவலைப்பட்டு தான் ஆகணும். இருந்தாலும் அந்த கவலை வந்து நம்ம நார்மலா கவலைப்படுறத விட ஆபத்தானதாம். "டூ எபிக் ஷிட்" அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் அங்கூர் வரிக்கூர் என்ன சொல்றாருன்னா, கவலை வந்து ஒரு மனுஷனோட ஆயுட்காலத்த கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருமாம். நம்ம எந்த அளவுக்கு அதிகமா கவலைப்படுறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட ஆயுட்காலம் வந்து குறைஞ்சிருமாம். ஏன்னா, நம்ம கவலைப்படும்போது நம்ம உடம்புல உள்ள உயிரணுக்கள கொஞ்சம் கொஞ்சமா சீர்குலைச்சிருமாம். அப்ப திருப்பி அந்த உயிரணுக்கள் உருவாகணும் அப்படின்னா, நம்ம மனசு இல்ல நம்ம மூளை வந்து நல்ல சிக்னல, நல்ல விஷயங்கள நம்ம உடம்புக்கு அனுப்பணும். இப்ப நம்ம மனசே கெட்டு போயி, ஒரு ஃபுல்லா நெகட்டிவா, ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாம, ஒரு நல்ல சந்தோஷம் இல்லாம நம்ம மைண்ட் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ, அது எப்படி நமக்கு வந்து நல்ல மெசேஜ் அனுப்பி அந்த உயிரணுக்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணும்? கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பே இல்லல்ல. அப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லாதபோது என்ன ஆகுதுன்னா, இருக்க விஷ் இ இருக்க உயிரணுக்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி அழியும். திருப்பி கொஞ்சம் ரெக்கவர் ஆகும். திருப்பி அழியும். அப்ப இந்த மாரி ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது தான், நமக்கு வந்து நெறைய உடம்பு சரியில்லாம போறது. இல்ல நம்மளோட ஆயுட்காலமே குறைஞ்சிருது. இப்ப அந்த மாடர்ன் சொசைட்டில யாராவது 100 வயசு, 110 வயசுல உயிரோட இருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுதா? இப்ப சராசரியா ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வயசுல இந்த மாரி நோய், இந்த மாரி ப்ராப்ளம், இந்த மாரி விஷயத்தால இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? ஆனா இதே அந்த காலத்துல, இப்ப நம்மளோட பாட்டி, நம்மளோட தாத்தா அப்படிலாம் இருக்காங்கன்னா, இந்த மாரி ஒரு 110 வயசு வரை உயிரோட இருந்தாருப்பா. உங்க அப்பா உங்க பாட்டி வந்து உங்க அப்பத்தாவோட பாட்டி வந்து 117 வருஷம் உயிரோடு இருந்தாங்கப்பா. எங்க தாத்தா வந்து இத்தன வருஷம் உயிரோடு இருந்தாங்கப்பா. அப்படின்னு நம்ம நெறைய விஷயங்கள கேள்விப்பட்டுருக்கோம். ஆனா இப்ப அந்த மாரி ஏதாவது கேள்விப்பட முடியுதா? ஏன்னா கவலை அதிகமாயிருச்சு. இந்த உலகத்துல டெக்னாலஜி அதிகமாக அதிகமாக அதோட சேர்ந்து கவலையும் அதிகமாயிருச்சு. டெக்னாலஜி பின்னாடி நம்ம போக போக நமக்கு கவலை அதிகமாயிருது. நம்மளோட ஆயுட்காலம் அங்க குறைய ஆரம்பிச்சுருது. அவ்வளவுதான் விஷயம். அப்ப முடிஞ்ச அளவு நம்மனால முடிஞ்ச அளவு கவலைப்பட்டு தான் இப்ப நமக்கு நெனைச்ச விஷயங்கள் கிடைக்கல. ஒரு சக்சஸ்ன்னு நெனைக்கிற விஷயம் நமக்கு கிடைக்கல. லைஃப்ல வந்து ஒரு சொசைட்டி நம்மள மதிக்கல. ஃபேமிலி நம்மள மதிக்கல. சுத்தி இருக்கவங்க மதிக்கல. இதனால நம்ம காசு பணம் வேணும் அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். பட் அதுக்காக நம்ம உழைச்சுக்கிட்டு தானே இருக்கோம். கிடைக்கல அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. அதுக்காக நம்ம உண்மையா உழைச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம ரொம்ப கவலைப்பட்டு, ரொம்ப வருத்தப்பட்டு, நம்மளோட வாழ்நாளையே அப்படியே கவலைக்கும், வருத்தத்துக்கும், நிம்மதி இல்லாம போறதுக்குமே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி, அப்படியே டோட்டலா வாழ்க்கைய முடிச்சிரும். கொஞ்சம் கூட சந்தோஷப்படாம, கொஞ்சம் கூட சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போகாம, ஸ்பெண்ட் பண்ணாம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அப்படியே விட்டுறோம். அனுபவிக்காம சந்தோஷத்த அனுபவிக்காமயே வாழ்க்கைய நெறைய பேருக்கு கடந்து போயிட்டு இருக்குல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவு கவலைப்படாம, ஓகே. இதனால நம்ம கவலைப்பட்டதுனால என்ன கிடைக்க போகுது? கவலைப்படுறதுனால ஏதோ ஒரு பலன் இருக்கு. இல்ல ஒரு நாள் ஃபுல்லா நீ கவலைப்படு. உனக்கு இந்த விஷயம் கிடைச்சிரும் அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா கவலைப்படலாம். கிடைக்க போறது இல்லல்ல. அப்ப அந்த கவலைப்படுறனால நம்ம உடம்பும், மனசும் தானே பாதிக்கப்படுது. நம்மளும் சேர்ந்து தானே பாதிக்கப்படுறோம். அதனால முடிஞ்ச அளவு
கவலைப்படாம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து இந்த விஷயத்துல நம்ம கவலைப்படலாமா? கவலைப்படக்கூடாது. ஓகே கவலைப்படுற சூழ்நிலை வந்தாலும், நம்ம அதுக்குள்ள கவலைப்பட்டுட்டு, ஓகே விட்டுட்டு வந்துரலாம். ஏன்னா முடிஞ்சுச்சு. நடந்தத மாத்த முடியுமா? மாத்தவே முடியாதுல்ல. அது நடந்துருச்சு, நடந்துருச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம ரொம்ப, ரொம்ப போய் கவலைப்பட்டு அதுக்குள்ளயே போய் கிடந்து அப்படியே வாழ்க்கைய வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு அதுலருந்து வெளியில வந்துட்டு, ஓகே நல்ல விதமா மனநிலைய தயார் பண்ணிக்கிட்டு, திருப்பி ரெடி பண்ணிட்டு, திருப்பி நம்மளோட வேலைகள நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே. அதான் நம்மள வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். ஒரு ஹாப்பியஸ்டான லைஃப நமக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கவலைப்படாம இருங்க. கஷ்டம் தான். ட்ரை பண்ணுங்க.